மகா பெரியவா சரணம். வேதம் தான் அந்த உலகத்தை காப்பாற்றும், ரட்சிக்கும். அதனால் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நம்மளுடைய வாழ்க்கை முறையில், கல்ச்சரில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல மகா பெரியவா மிகவும் உறுதியாக இருந்தால், அந்த வேதத்தை ரட்சணம் செய்யும் வகையில் பாலவேத பாடசாலா அச்சரப்பாக்கத்தில் 2007 ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்ரீ பாலகணேச கணபாடிகள் அவருடைய நினைவாக. இப்போது அங்கே நிறைய மாணாக்கர்கள் வேதம் பயில்கிறார்கள். அங்கே நடந்த ஆவணியாவட்டம் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிகவும் திறம்பட கடுமையான உழைப்பால் நிர்வகித்து வரார் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். இப்போ புள்ளியா சதுர்த்திக்காக கூட ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்கிற இருளர் கம்யூனிட்டி பெண்களை வச்சு ஆர்கானிக் முறையில், அதாவது மாட்டோட சாணம், மூத்திரம் அதெல்லாம் வச்சு தயாரிக்கப்பட்ட எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாத பிள்ளையார்களை தயாரித்து அதை பிடியரசி வாலண்டியர் ஒருத்தர் வீட்டுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறதுலேருந்து அவ்வளோ உறுதியாக செயல்பட்டு வருகிறார். அவர் அமிச்ச வீடியோ தான் இது. அவருக்கு நமது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதல்களும். ஆவணியாவட்டம் எதுக்காக எல்லாரும் கொண்டாடணும்? ஆன்மீக கற்றலில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறதாம். ஒருத்தரோட தர்ம பாதையை பிரதிபலிக்கவும், புதுப்பிக்கவும், மீண்டும் உறுதிப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஆவணியாவட்டம். ஸ்ரவண பூர்ணிமா அன்னைக்கு விஷ்ணுவனோட குதிரை முகம் கொண்ட வடிவமான பகவான் ஹயக்ரீவர் திருடப்பட்ட வேதங்களை பிரம்மாவிடம் மீட்டெடுத்து கொண்டு கொடுத்தாராம். அதன் நினைவாக தினத்தன்று நம்ம இந்த ஆவணியாவட்டம், அதாவது யஜ்ஞோபவீதம், உபாகர்மா அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். அன்றைக்கி இந்த ஆண்கள் தன்னுடைய பூணலை மாற்றிக்கொள்கிறார்கள். அதான் பழைய பூணலை அவித்து மந்திரங்கள் சொல்லி புதிய பூணலை அணிந்து கொள்கிறார்கள். தற்பொழுது அந்த பால வேத பாடசாலையில் நடந்த ஆவணியாவட்டம் குறித்து மிகவும் அழகான விளக்கத்தை அளிக்கிறார் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். மிகவும் பயனுள்ள அந்த உரைக்கு அந்த மனமார்ந்த நன்றி. அந்த பாடசாலையை பற்றி நிறையா வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வந்திருக்கு. அவர்கள் தயாரிக்கிற பொருள்கள்லாம் பற்றி நம்மளால் ஆன உதவியாக அந்த பாடசாலைக்கு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இச்சமயத்தில் நான் தெரிவிக்கிறேன். இது ஆவணியாவட்டம்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உபவீதம் உள்ளவா, பூணல் போட்டுக்கிறவா மாற்றிக்கக்கூடிய ஒரு கர்மா. இந்த கர்மா அவசியம் பண்ணணும். இது பௌர்ணமி திதி சிரவண நட்சத்திரத்தில் வரும். பெரும்பாலும் ஆவணி மாதத்தில் வரதுனால ஆவணி அவிட்டம் அந்த மாதிரி சொல்கிறா. அது சமயத்தில் இந்த இப்போ ஆடி வந்திருக்குனாக்கா அது மாறும். ஏன்னா ஒரு ஒரு சில நாட்கள் கூடி குறைஞ்சி அந்த மாதிரி வரதுனால மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாட்டி ஆடி மாதத்தில் வந்திருக்கு. இது வேதத்தில் சொன்ன கர்மா. இது பண்ணினாதான் இப்போ எதுவுமே பழசாச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி பழைய பூணலுக்கு இந்த அளவுக்கு தான் பவர் அப்படிங்கிற மாதிரி உண்டு. இதை நான் கலோக்கியலாக சொல்கிறேன் இந்த லாங்குவேஜில். அதுக்கப்புறம் அதை புதுப்பிச்சுட்டா தான் இப்போ இவ த்விஜீயனாக்கா உங்களுக்கு பிராமணன்னு அர்த்தம். ஏன்னா அவளுக்கு ரெண்டாவது பிறவி இது. அதாவது பிரம்மச்சரியத்துலேருந்து அவள் குழந்தை பிறந்து 40 சம்ஸ்காரங்கள் இருக்குது. இந்த 40 சம்ஸ்காரத்தில் உபநயனம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம். அந்த உபநயனம் ஆறபோது அவளுக்கு ரெண்டாவது பிறவி, இந்த பிராமணன் த்விஜீயன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனுக்கு அந்த ரெண்டாவது பிறவிக்கு அப்புறம் நிறையா கர்மாக்கள் சேர்றது. அதனால தான் அந்த காலத்திலலாம் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கர்மாவை பண்ணி வச்சுருவான். ஏன்னா அவன் பிரம்ம வித்தைக்கு, அதாவது வேதத்துக்கு போகணும். வேதங்கிறது பிரம்ம வித்தை. இந்த பிரம்ம வித்தையை கற்றுக்கிறதுக்கு அவன் தகுதி எடுக்கிறான். இந்த உபவீதம் பண்ணுறதுனால, இந்த உபநயனம் பண்ணி அவன் போட்டுக்கிற பூணல் உபவீதம் பண்ணுறதுனால அவனுக்கு அந்த அந்த கர்மாவுக்கு தகுதியாகிறான். ஸோ அந்த கர்மாவில் வேதத்தில் ரெண்டாக பிரிக்கலாம், கர்மகாண்டம், ஞானகாண்டம்ன்ட்டு. அந்த கர்மகாண்டத்தில் எப்படி சொல்லியிருக்கோ இப்படி தான் உபநயனம் பண்ணிக்கணும், இப்படி தான் பூணல் ஆவணியாவட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத சாஸ்திரங்கள் எடுத்து காட்டுறது, வேதத்தை ஒட்டி எடுத்து காட்டும். அது நிறைய மகரிஷிகள் அதை பண்ணுறதை இப்படி பண்ணணுங்கிறத எடுத்து சொல்லியிருக்கா. அது தர்மசாஸ்திர நூலில் இருக்குது, பலவிதமான கிரந்தங்கள்லேயும் இருக்குது, இதிகாசத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கோர்வையாக தந்து இப்படி பண்ணணுங்கிறது தான் சாஸ்திரம். ஸோ அதை நம்ம பின்பற்றி பாடசாலையில் முறையாக கார்த்தால பிரம்மச்சாரிகள்லாம் வவனம் பண்ணிட்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சுன்னு சிகை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வவனம் மொட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அவளுக்கு பிரம்மச்சாரிக்கு மாத்தியானிகம் உண்டு, கிரகஸ்தாலாக இருந்தால் ஔபாசனம் உண்டு.
ஸோ இதை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து காமோகார்ஷித் ஜபோன்னு சொல்லுவா, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரம்ம மாத்தியானிகம் பண்ணி பிரம்ம ஐக்கியம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த உபாகர்மா பூடல் மாற்றிக்கிற இதை வந்து பண்ணுவோம், ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இது வந்து ஒரு கல்யாணம்னு சொல்லுவா. அந்த காலத்தில் இது ஒரு கல்யாணத்துக்கு சமமாக இதை பாவிப்பா. இது வந்து வெறும் வயிற்றில் தான் பண்ணணும், எதுவும் சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது. பண்ணதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகள் இதுக்கு வந்து ஓமம் உண்டு. பிரம்மச்சாரிகளை வச்சுன்னு ஓமம் பண்ணோம். இதுக்கு கையில் வந்து பலாச புஷ்பம், அதாவது புரச இலை தண்டத்தை வச்சுருக்கா. இந்த புரச இலை தான் வேதத்துக்கு சாட்சி. வேதத்திலேயே சொன்ன ஒரு மரம். அந்த வேதத்தை வந்து அது வந்து உலகத்துக்கு கிடைக்கிற போது அதை நேரடியாக கேட்ட பாக்கியம் கிடைச்சது இந்த மரத்துக்கு. அதனால் வந்து இந்த மரம் ரொம்ப சிறப்பு. இந்த சமித்தை வச்சு தான் சமிதாதனம் பண்ணுவாள், புரச சமித்து. இது நம்மக்கிட்டேயே 50 புரச மரம் இருக்குது. இந்த புரச தண்டத்தை வச்சுட்டு அவளுக்கு வந்து தண்ட சம்ஸ்காரம் பண்ணுவாள். இது வந்து எப்படி சன்னியாசி வந்து தண்டம் வச்சுக்கிறாளோ அது மாதிரி பிரம்மச்சரியத்துக்கு தண்டம் உண்டு. இது வந்து அவள் சொல்லப்போனால் அடுத்த வருஷம் அடுத்த உபாகர்மா வரைக்கும் ஆவணி ஆவட்டம் வரைக்கும் வச்சுருக்கணுங்கிறது சாஸ்திரம். இதை வச்சுருந்தா அவள் எல்லா இடத்துக்கும் போகணும், வச்சுன்னு பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. அதுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஆர்த்தி எடுப்போம். இதுதான் இந்த சுருக்கமான ஒரு பதிவு. இந்த வேத கோஷத்தை கேட்கும் போதே மனசில் ஒரு நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் உண்டாகிறது இல்லையா? இந்த பாடசாலை இன்னும் மேலும் வளருவதற்கு நம்மாலான உதவியை நாமும் செய்வோம். அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மகா பெரியவா சரணம்.